நான் யாருடைய வீடியோவும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. அது சார்ந்து நான் பேசுகிறதும் கிடையாது. பட்டு என்னடா என்ன பேச வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்மளையே பேச வைக்கிறாங்க. ஒருத்தர் வருமான் கைரோப்ராக்டிக்னு போட்டு ஒரு பேஷண்ட்டை டெமோ காட்டி நான் இப்படிலாம் அலைன்மெண்ட் பண்ணுவேன், கார் அலைன்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. நம்ம காரே அலைன்மெண்ட் ப்ராப்பராக பார்த்தா 2000 கிலோமீட்டரில் அலைன்மெண்ட் மாறிடும். ஒரு ஹில்ஸ் ஏற்றிட்டு வந்தால் அலைன்மெண்ட் மாறிடும். மனுஷனை எப்படி அப்படி அலைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அவருக்கு முதுகு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோ பாருங்கள், இதை ஹைப்பர் லார்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல ப்ரைமரி கர்வ், செகண்டரி கர்வ்னு ரெண்டு இருக்குது. குழந்தையாக இருக்கப்போ, அது வயிற்றுக்குள்ளே கருவாக இருக்கப்போ நம்ம இப்படி குனிஞ்சு இப்படி இருக்கோம் இல்லையா, அப்போது நம்ம இப்படி இருப்போம். இது ப்ரைமரி கர்வ். சரியா? இப்போது இந்த நெஞ்சு பகுதியில் பார்த்திங்கன்னா அது ப்ரைமரி கர்வ். கழுத்து இப்படி அண்ணாந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்போ நம்ம குப்புறப்படுத்து இப்படி நிமிடுறோமோ கழுத்தும் முதுகுலையும் செகண்டரி கர்வ் வரும். இன்ஃபேக்ட் அது ஸ்ட்ரைட் ஆகக்கூடாது. முதுகெலும்புங்கிறது ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த மாதிரி எஸ்பெண்ட் மாதிரி தான் இருக்கணும். அதை தான் ப்ரைமரி கர்வ், லார்டோசிஸ், கைஃபோசிஸ்லாம் மெடிக்கல் டேர்மில் நிறைய இருக்குது. இந்த விஷயம் தெரிஞ்ச டாக்டர்ஸ் ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. ஒரு குவாக் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா அந்த முதுகு வளைவாக இருக்குது, இதுதான் அவங்க முதுகு வலி காரணம், இதுதான் அவங்க தொப்பைக்கு காரணம்னு சொல்லி அடித்து உர்றாப்புல கிளப்புறாப்புல. இருக்கிறவங்க ஃபுல்லாக அதை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பேக் பெயின் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்தவருக்கோ அல்லது எம்ஆர்ஐ எடுத்தவருக்கு தான் தெரியும். ஒரு சில எம்ஆர்ஐயில் ரிப்போர்ட்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட் பாருங்களேன், இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், லாஸ் ஆஃப் லம்பார் லார்டோசிஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போது முதுகெலும்பில் இந்த வளைவு இல்லை, அந்த எஸ்வடிவ வளைவு இல்லைங்கிறதே ஒரு பிரச்சனை. ஆனால் அவர் வீடியோவில் எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாருன்னா, ஐயோ இதை ஸ்ட்ரைட் ஆகணும், நான் தான் அலைன்மெண்ட் பண்ணுவேன், ஸ்ட்ரைட் பண்ணுன்னு சொல்லி டப்புன்னு நம்ம அந்த நின்னுக்கோ அடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுவார் பார்த்தீங்களா, கவுண்டமணியும் ஒரு பாய் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி டப்புன்னு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சரியாகும் மக்கள் நம்புகிறாங்க. நீங்கள் பிளைண்டாக யார் பேசுகிறீங்க நம்பாதீங்க. அவர் யார், சரியான ப்ரொஃபஷனலாக அவர் பேசுகிறது எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னா யோசிக்கணும். இது நல்லா இருக்கவங்களுக்கு த்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நோயே இல்லாமல் கூட நோய் வந்துடும் உள்ளுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அதனால் லார்டோசிஸ், கைஃபோசிஸ் பற்றி ஐடியா இல்லாமல் யாராவது இப்படி சொன்னாங்கன்னா டைரெக்டாக நம்பாதீங்க. முதுகில் ப்ரைமரி கர்வ் இருக்கணும், செகண்டரி கர்வ் இருக்கணும். எஸ்பெஷலி தொப்பை வச்சவங்களுக்கு லேசான ஒரு வளைவு இருக்கும். ஹைப்பர் லார்டோசிஸ் போனால் பிரச்சனை தான். ஆனால் சாதாரண ஒரு வளைவை நேராக படுக்க வச்சுட்டு பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ பாருங்கள், நேராக படுத்தால் வளைவு இருக்கும். இப்படி வளைவு இருந்தாலே நீங்களாம் பேக் பெயின் பேஷண்ட்டு அல்லது பேக் பெயின் வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு த்ரெட் இது வரைக்கும் வந்திருந்தாலோ, இது மாதிரி ஒரு வீடியோ எங்கேயோ பார்த்தாலோ தயவு செஞ்சு நம்பாதீங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.